ராஜேஸ்வரி, இந்த சிரியாவின் புரட்சியின் நாயகனாக அறியப்படுவரின் பெயர் அபு முகமது அல் ஜுலானி என்பதுதான். அவருடைய இப்ப தற்போது நாம் பார்க்கின்ற காட்சிகள் முழு திரையிலே பார்க்கலாம். அவர் டமாஸ்கஸ் நகர், அதாவது சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள மிக பிரபலமான உமாயாத் பள்ளி வாசலில் இருந்து பேசுகிறார். அதாவது டமாஸ்கஸ் தலைநகரை கைப்பற்றிய பிறகு அவர் பேசிய முதல் காட்சிகள், பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவ் என்ற வகையில் நமக்கு கிடைத்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உமாயத் பள்ளி வாசலிலிருந்து தன்னுடைய வெற்றி உரையை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் அபு முகமது அல் ஜுலானி. இவர் the victory is for all Syrians, new history has started என்று கூறியிருக்கிறார். அதாவது இது எல்லா சிரியர்களுக்கும் கிடைத்த, சிரியாவை சேர்ந்த குடிமக்களுக்கு கிடைத்த வெற்றி, ஒரு புதிய வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது என்ற வகையில் பேசி அனைவருக்கும் சுதந்திரமாக இருக்கலாம் என்று கூறிய அவர் முதல் நடவடிக்கையாக அங்கு ராணுவ சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களை அங்கிருந்து வெளியே ஏற்றிருக்கிறார், வெளியே விடுதலை செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த அபு முகமது அல் ஜுலானி HTS என்ற இயக்கத்திற்கு தலைவராக இருக்கிறார். அதாவது ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம், HTS என்று அழைக்கிறார்கள். ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் என்ற இயக்கம். இந்த இயக்கம் முதலிலே அல் கொய்தா இயக்கத்துடன் இருந்தது. அல் கொய்தா இயக்கத்தில் தான் அவர் இருந்தார். முதலிலே 2011ஆம் ஆண்டில், 2007ஆம் ஆண்டிலிருந்து இருந்தார். பிறகு 2011ஆம் ஆண்டு அல் கொய்தாவிலிருந்து பிரிந்து வந்திருக்கிறார். சற்று மிதவாத கருத்துக்களை கொண்டவர் இவர். அதன் பின் 2017ஆம் ஆண்டு முதல் இந்த HTS இயக்கத்தை வலுவாக சிரியாவிலே இயக்கி வந்தவர் இவர். ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் என்ற இயக்கத்தின் மூலமாக சிரியாவிலே கிட்டத்தட்ட ஒரு தனி அரசாட்சியை நடத்தியிருக்கார் என்பது தற்போதுதான் அந்த தகவல் வெளிவந்திருக்கின்றன. அதாவது அங்கு இத்லிப் என்ற ஒரு நகரம் இருக்கிறது. சிரியாவிலே வடக்கு பிராந்தியத்திலே இத்லிப் என்ற நகரம் இருக்கிறது. இந்த இத்லிப் நகரத்தில் அவர் சிரியா மீட்பு அரசு என்ற பெயரிலே தனியாக ஒரு அரசாங்கமே நடத்தியிருக்கிறார். இவருடைய அரசாங்கத்தின் கீழ் தனியாக ஆட்சி பணியாளர், IAS அதிகாரிகள் போன்று அவருக்கு ஆட்சி பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள். கல்வி, சுகாதாரம், நீதித்துறை, உள்கட்டமைப்பு என அனைத்துமே இவருடைய தலைமையிலான ஆட்சி நடத்தி இருக்கிறது என்பது தற்போது கிடைத்துள்ள தகவல். அது மட்டுமல்ல, இவர் ஒரு தீவிரவாத தலைவராக அமெரிக்காவும் மற்றும் மேற்கத்திய நம்ம அறிவித்திருக்கின்றன. அமெரிக்காவிலே இவருடைய தலைக்கு 84 கோடி ரூபாய் விலை வைத்திருக்கிறார்கள். அதாவது $10 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இவருடைய தலைக்கு தற்போது வைத்திருக்கிறார்கள். இவருடைய தலையை உயிரோடு பிடித்து வருவர்களுக்கு $10 மில்லியன் வழங்கப்படும் என அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட 84 கோடி ரூபாய் இன்றைய அளவிலே அவருடைய தலைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சிரியாவை கைப்பற்றிய இந்த HTS இயக்கத்தின் தலைவராக இருக்கும் இவர் தற்போது அங்கு நாட்டு மக்களால் கொண்டாடப்படுகிறார். இவர் தீவிரவாதியா அல்லது மிதவாதியா, நல்லவரா கெட்டவரா என்பதெல்லாம் விவாதத்துக்கு உட்பட்டது. ஆனால் தற்போது அங்குள்ள மக்கள் அனைவரும் இதை கொண்டாடி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, சிரியாவில் உள்ள ரசாயன ஆயுதங்களை அழித்து விட்டோம் என இஸ்ரேலும் ஏற்கனவே கூறியிருக்கிறது. அந்த அதிபர் பஷார் அசாத் நாட்டை விட்டு தப்பியோடதை நாங்கள் வரவேற்கிறோம், அவருடைய ஆட்சி அழிந்ததை நாங்கள் வரவேற்கிறோம் என இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. பசாத் ரஷ்யாவுக்கு மிகவும் நெருக்கமானவர். தற்பொழுது பசாத் தப்பி ஓடிய மாஸ்கோவிலே தஞ்சமடைந்திருப்பதாக ரஷ்ய செய்தி நிறுவனங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது சிரியாவிலே என்ன நடக்கிறது என்பது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக மேற்கத்திய நாடுகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை ஆகியெல்லாம் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன என்ன நடக்கப் போகிறது என்று. தற்போது அங்கு பிரதமராக இருப்பவர் உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும், அதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் என இவருக்கு வேண்டுகோள் விடுத்த HTS இயக்கத்திற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவரும் விரைவில் அதனை ஏற்று பரிசீலிப்போம் என்ற வகையில் கூறியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது அமெரிக்காவின் மோஸ்ட் வாண்டட் என்ற பெயரில், அமெரிக்காவின் மோஸ்ட் வாண்டட் பட்டியலில் இடம்பெற்றிருந்த ஒரு இயக்கத்தின் தலைவரான அபு முகமது ஜுலானி தற்போது சிரிய நாட்டின் தலைவராக கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக அந்நாட்டு மக்கள் வெளிப்படையாக தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவருடைய தலைக்கு 84 கோடி ரூபாய் இருக்கிறது, விலை வைத்திருக்கிறது அமெரிக்கா. அதே போல் மோஸ்ட் வாண்டட் பட்டியலில் இருக்கிறார். ஆனால் இன்று அவர் ஒரு நாட்டின் தலைவராக மக்களால் கொண்டாடப்படுகிறார் ராஜி. அதுதான் தற்போது யதார்த்த நிலையாக சிரியாவின் ஒட்டுமொத்த அலெப்போ நகராகட்டும், அதே போன்று டமாஸ்கஸ் ஆகட்டும், அதே போன்று ஓம் நகராகட்டும், அதே போன்று உள்ள சிறு நகரங்கள் முதல் பெருநகரங்கள் வரை அனைத்திலும் தற்போது அபு முகமது ஜுலானியின் பெயர் தான், HTS இயக்கத்தின் தலைவராக இருக்கும் அவருடைய பெயர் தான் மக்கள் தலைவராக அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது. ராஜேஸ்வரி.